I am Akshay Lakshmi from ITA. In this video, we are going to see about mathematical analysis of recursive algorithm. Very basic recursive algorithm is the factorial. So the factorial in the sense we need to calculate the factorial of a number and that number is going to act as the input. A recursive algorithm is an algorithm which call itself with smaller or simpler input values and which obtains a result for the current input by applying simple operations to the return value for the smaller or simpler input. General plan for analyzing the time efficiency of recursive algorithms. There are totally 5 steps. Step 1. We should find the input size. Step 2. Identify the algorithm's basic operation. Step 3. Check whether the number of times the basic operation is executed. Step 4. We should set up a recurrence relation. Step 5. We should find the order of growth. இதுதான் நம்மளோட அல்காரிதம். If n equal to 0, return 1, else return f of n minus 1 into n. ரிகர்ஷன் அல்காரிதமில் டெர்மினேட்டிங் கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே நம்ம டெர்மினேட்டிங் கண்டிஷன் என்னென்னா இஃப் n ஈக்குவல் டு 0 ரிட்டர்ன் 1. யூஸ்வலாக மேத்தமேட்டிக்ஸில் 0 ஃபேக்டோரியல் இஸ் 1. அதுதான் இங்கே நம்ம டெர்மினேட்டிங் கண்டிஷனாக இருக்க போகுது. இல்லைனா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் பேசிக் ஆப்ரேஷனுக்கு போகிறோம். பேசிக் ஆப்ரேஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் n மைனஸ் 1 இன்டூ n, இந்த லைனில் வந்து இந்த லைன் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த செகண்ட் லைன் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அவர் பேசிக் ஆப்ரேஷன். இப்போ வந்து நம்ம 5 ஃபேக்டோரியல் எடுத்துக்க போகிறோம். 5 ஃபேக்டோரியல்னால் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இப்போ 5 ஃபேக்டோரியல்னால் 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல்னால் 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்படி தான் நம்ம 1 ஃபேக்டோரியல் வரும்போது 1 இன்ட்டு 0 ஃபேக்டோரியல் வரும். இப்படி தான் நம்ம ப்ராசஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இப்போ அதனால தான் இப்போ நம்ம வந்து n-1 பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபேக்டோரியலில் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம் n-1ஓட ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் அதை வந்து மல்டிப்ளை வித் n பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை என்னோட பண்ண போகிறோம். இப்போ n வந்து 5. ஸோ இப்போ வந்து தென் we are going to find the factorial for 4. இப்போ வந்து நம்ம திருப்பி நம்ம என்ன டிபெண்ட் ஆகணும்னா சேம் ஆப்ரேஷன் தான் நம்ம மறுபடியும் டிபெண்ட் ஆகிறோம் until the terminating condition is applied. எப்போ நமக்கு அந்த டெர்மினேட்டிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ வந்து லூப்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டில் 1 இன்ட்டு 0 ஃபேக்டோரியல் தான் 1. ஸோ இப்போ வந்து இஃப் n ஈக்குவல் டு 0 ரிட்டர்ன் 1. ஸோ இப்போ அது ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக் ட்ராக்கிங் ஆப்ரேஷனுக்கு போகிறோம். எந்த ஃபங்க்ஷனில் இருந்து வந்தனோ அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இப்போ 1 இன்ட்டு 1னா 1, 2 இன்ட்டு 1னா 2, 3 இன்ட்டு 2னா 6, 6 இன்ட்டு 4னா 21. ஸோ அப்படி தான் ஆன்சர் போகும். ஸோ லாஸ்ட் வந்து 5 இன்ட்டு 24, அதான் நம்ம ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம ஃபேக்டோரியல் போகும். இப்படி தான் நம்ம ஃபேக்டோரியல் வந்து கண்டுபிடிக்கணும். நான் லாஸ்ட்டு ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்கே வந்து ப்ரீஃபாக காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அல்காரிதம் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டிசைட் ஆன் அ பேராமீட்டர் இண்டிகேட்டிங் அண்ட் இன்புட் சைஸ். இன்புட் சைஸ் என்னென்னா n மீன்ஸ் வந்து n ஃபேக்டர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான். ஸ்டெப் 2 வந்து பேசிக் ஆப்ரேஷன். பேசிக் ஆப்ரேஷன் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 3 நம்பர் ஆஃப் டைம்ஸ் த பேசிக் ஆப்ரேஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அது வந்து ட்ரூலி டிபெண்ட் ஆன் த இன்புட் சைஸ் n. I am MP Keerthna from ITA. Step 4. Set up a recurrence relation with an appropriate initial condition for the number of times the basic operation is executed. Let m of n be the number of multiplications. The basic factorial equation is m of n is equal to m of n minus 1 plus 1 for n greater than 0. Let initial condition be m of 0 is equal to 0. To determine a solution, we need an initial condition that tells us the value with which the sequence starts. We can obtain this value by inspecting the condition that makes the algorithm stop its recursive calls. If n is equal to 0, return 1. This tells us two things. First, since the call stops when n is equal to 0, the smallest value of n is executed and hence m of n is defined as 0. Second, by inspecting the pseudocode's exiting line, we can see that when n is equal to 0,
The algorithm performs no multiplication. Therefore, the initial condition we are after is m of 0 is equal to 0. Step 5. Solving the recurrence or ascertaining the order of growth of its solution. We consider basic factorial equation, that is m of n is equal to m of n minus 1 plus 1. Let it be the first equation. To find m of n minus 1, we are substituting n is equal to n minus 1 in equation 1. Therefore, the equation becomes m of n minus 1 is equal to m of n minus 2 plus 1. This be the second equation. To find m of n minus 2, we are substituting n is equal to n minus 2 in first equation. That equation becomes m of n is equal to m of n minus 3 plus 3. From first three lines, we are getting a new pattern, which makes it possible to predict not only the next line but also a general formula for the pattern. As an intermediate step, equation is m of n is equal to m of n minus I plus I. Since we are going to find nth step, we have to substitute I is equal to n in the pattern's formula to get the ultimate result of our backward substitutions. Therefore, it becomes m of n is equal to m of 0 plus n. By initial condition, we know that m of 0 is equal to 0. We substitute in that equation. Therefore, it becomes n. The time complexity of finding factorial of n is n. Big O of n.